there is a lot of action going on. You must have heard, I'm sure all of you have heard, of the new bill that the BJP is proposing. We are going back to medieval times when the king could just remove anybody at will. There's no concept of what an elected person is. He doesn't like your face, so he tells ED, put a case, and then democratically elected person is wiped out within 30 days. This is new. ஏற்கனவே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அவர்கள் மீது ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருந்து நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு மேல் நீதிமன்றம் தண்டனை வழங்கினால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுகிற ஒரு சட்டம் இருக்கிறது, நடைமுறையில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவசரமாக 30 நாள் என்பது நீதிமன்ற காவல். நீதிமன்ற காவல் 30 நாள், 60 நாள், 90 நாள், இன்னும் கூட அதிகமாக இருக்கலாம். அப்போ இந்த மசோதாவினுடைய நோக்கம் என்பது எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் அங்குள்ள முதலமைச்சர்கள் அமைச்சர்களை ஏதாவது ஒரு குற்றச்சாட்டின் மூலம் கைது செய்து சிறையில் அடைத்து 30 நாள் ஆனவுடன் அவர்களை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய மிக கொடூரமான ஒரு மசோதா. மோடி தலைமையில் இருக்கிற அரசாங்கம் ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் என்பது இதன் மூலமாக மெய்ப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது. வணக்கம், இது கேள்விக்களம். தீவிரமான குற்ற வழக்குகளில் கைதான 30வது நாளில் பதவி நீக்கம். பிரதமர் முதல் முதலமைச்சர், ஒன்றிய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் வரை அவர்களின் பதவி இந்த திருத்தத்தின் வாயிலாக பறிக்கப்படும் என்கின்ற புதிய சட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு அறிமுகம் செய்திருக்கிறது. கருப்பு சட்டம் என எதிர்க்கட்சிகள் இதற்கு தங்களது கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். சர்வாதிகாரத்தின் தொடக்கம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் கடுமையாக இதை சாடியிருக்கிறார். எதிர்க்கட்சி முதலமைச்சர்களை குறிவைக்கக்கூடிய முயற்சியா இந்த 130வது சட்ட திருத்த மசோதா என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். அரங்கத்தில் திமுகவிலிருந்து திரு ராஜீவ்காந்தி இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு பீர் முகமது அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அதே போல பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற மாநில பொதுச் செயலாளர் திரு முருகானந்தம் அவர்களை வரவேற்கிறேன். மார்க்சிஸ்டிலிருந்து இணைந்திருக்கிற திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் ஆய்வாளர் பானுச்சந்தர் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறாங்க. முதல்ல திரு பீர் முகமது அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாங்க, ஒரு தீவிரமான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 30 நாள் சிறையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதவி பறிக்கப்படும் என்று ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறது. என்னன்னா இது ஒரு கிளீனான ஒரு ப்ராசஸாக இருக்கணும், அந்த பதவியை ஹோல்ட் பண்ணுறவங்க ஒரு சுத்தமானவங்களாக இருக்கணும், சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கணுங்கிற ஒரு நோக்கம் அப்படின்னு அந்த தரப்புலேருந்து சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் இது கருப்பு தினமாகவே அறிவிக்கக்கூடிய அளவுக்கு எதிர்க்கட்சிகள் இதை எதிர்க்கிறாங்க. டிக்டேட்டர்ஷிப்புக்கு வழிவகுக்கும், இது ஒரு சூப்பர் எமர்ஜென்சி, மோர் தேன் சூப்பர் எமர்ஜென்சின்னெல்லாம் சொல்கிறது இது மிகைப்படுத்தலா இல்லை உண்மையாலுமே டெமோக்ராட்டிக் ப்ராசஸுக்கு இந்த புதிய சட்ட திருத்த விஷயங்கிறது அச்சுறுத்தலாக இருக்கா? இதில் ஆரம்பத்தில் இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருங்கிறது முழுக்க எஸ்ஐஆர், அதாவது சிறப்பு தீவிர திருத்தம், வாக்காளர் பட்டியல் திருத்தம். அதிலிருந்து 65 லட்சம் பீகார் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது. அதில் தான் அந்த பிரச்சனையில் தான் ஆரம்பித்து நேற்று வரைக்கும், இன்றைக்கு கடைசி நாள் நாடாளுமன்றத்தை கடைசி வரைக்கும் ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது தான் ஒரு பேசு பொருளாகவே இருந்தது. இன்னைக்கு ஒரே நாளையில் ஒட்டுமொத்தமான உரையாடல் அப்படிங்கிறது இந்த கருப்பு சட்டத்தை பற்றியும் முழுக்க திரும்பி இருக்கு அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு திசை திருப்பல் முயற்சி அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுக்கிறோம். வெறும் இது கருப்பு சட்டம் என்பதை மறுப்பதற்கில்லை, கருப்பு சட்ட முன்வரைவு என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமான கான்வர்சேஷன் எதை நோக்கி இருக்கிறது அப்படின்னா ஓட்டு திருட்டு அப்படிங்கிற இந்தியாவுடைய மக்களாட்சியை சவால் விடக்கூடிய ஒரு விஷயத்தை மேலே ஒட்டுமொத்த உரையாடலுமே இருக்கும்போது திடீர்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நீங்கள் அந்த உரையாடலை மறக்கடிக்க பார்க்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த சட்டத்துடைய அந்த ஷரத்துகளை நீங்கள் படித்து பார்த்தா
உலகத்திலே மிகப்பெரிய மக்களாட்சி இந்தியாவு தான். இந்தியாங்கிற ஒரு உலகத்திலே மிகப்பெரிய மக்களாட்சியாக இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல் என்ன? ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷன். அந்த கான்ஸ்டியூஷன்ல இருந்து உங்களுக்கு யூ ஆர் இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி, குற்றம் நிரூபிக்கப்படும் வரைக்கும் நீங்க நிரபராதி என்பதுதான் நம்முடைய சட்டத்துடைய அடிப்படை. அதுதான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். அதையே வயலேட் பண்ற மாதிரி ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பல முறை நமது அமலாக்கத்துறைக்கு, நேற்றுக்கு கூட நம்ம B.R. கவாய், நம்ம உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, அமலாக்கத்துறைக்கு சொல்றாரு, பாருங்க நாங்கள் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். நீங்கள் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மேலே நடத்தின அமலாக்கத்துறை ரெய்டுங்கிறது இட் இஸ் அகென்ஸ்ட் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா, நம்முடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானதுன்னு உச்சநீதிமன்றத்தை பைபாஸ் பண்ணுகிற வகையில் ஒரு ஆட்டோமேட்டிக் டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லுது இந்த கருப்பு சட்டம்? ஆட்டோமேட்டிக் டிஸ்குவாலிஃபிகேஷன். 30 நாளையில் நீங்கள் பதவி விலகலைன்னா 31வது நாள் நீங்கள் முதலமைச்சர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது நிச்சயமாக எதிர்க்கட்சிகளே இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய ஜனநாயகத்தை, நம்முடைய மக்களாட்சியை இது ஒரு எலெக்டட் ஆட்டோக்ரசி என்கிற ஒரு இடத்திற்கு 11 ஆண்டுகளில் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுவது போல நீங்கள் மீண்டும் இடைக்காலத்துக்கு, மெடிவல் டைம்ஸுக்கு நம்முடைய நாட்டை நகர்த்தி செல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய பிரச்சனையின் ஒரு பகுதியாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியாவை நகர்த்துவதான ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் சட்டத்திட்டங்கள்லாம், எல்லா சட்டத்திட்டங்கள், நேச்சுரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், எதுவும் அட்வொகேட் இருக்காரு, அவர் இதை பற்றி விளக்கமாக சொல்லுவார். அந்த இயற்கை நீதி அல்லது நீதி பரிபாலனத்துடைய அடிப்படைகளையே தகர்க்கிற வகையில் நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் சிறைக்கு போனாலே நீங்கள் குற்றவாளி என்று சொல்வது எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலும், எந்த ஒரு மக்களாட்சியிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அடிப்படை. இது எந்த நாட்டிலையும் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்முடைய 142 நாடுகளில் ரூல் ஆஃப் லாவை வருஷம் எவ்வளோ இந்த நாட்டில் ஒரு மக்களாட்சியுடைய அடிப்படையான ரூல் ஆஃப் லா சரியா இருக்கான்னு பார்க்கக்கூடிய பட்டியல் வெளியிடுறாங்க. அதில் 142 நாடுகளில் நம்ம 79வது இடத்துல இருக்கோம். ஏன் 79வது இடம்? இந்த மாதிரியான பிரச்சனையினால நம்ம ஒரு வல்லரசு ஆகணும், ஒரு சூப்பர் பவர் ஆகணும், 1.46 வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி, நமக்கு டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இருக்குது, மக்களாட்சியின் காரணமாக நம்முடைய பெருவாரியான மக்களை கொண்டு நம்ம உலகத்தையே ஆளலாங்கிற ஒரு இடத்துல இருக்கிற இந்தியாவை பின்னால கொண்டு போகக்கூடிய ஒரு சட்ட திருத்தமாக இது இருக்கிறது என்பதில் பிற்போக்குத்தனமான சட்டம்னு பாக்குறீங்க. மிக பிற்போக்குத்தனமான சட்டம். அதாவது ஒரு சட்ட ரீதியிலான விஷயங்களை எல்லாம் ஒப்புமைப்படுத்தி நீங்க இந்த ஒரு முடிவுக்கு சொல்றீங்க. நிச்சயமா அரசியல் ரீதியா இப்போ ஆளும் கட்சி தரப்புல இருக்கக்கூடிய பிஜேபி தரப்புல இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் மேலேயே ஒரு குற்றம் சாட்டப்படுது அப்படின்னாலும் அவருக்கும் இது அப்ளிகபிள் தானே? இது எப்படி எதிர்கட்சிகளை மட்டும் குறிவைக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கும்னு எப்படி அதை தூக்கி போட முடியும்? இது நமக்கு 11 ஆண்டுகளில் இந்த என்டிஏ அரசாங்கம், பிஜேபி தலைமையிலான என்டிஏ அரசாங்கத்துடைய புள்ளி விவரமே அதை சொல்லுது. அதுக்கு முன்னாடி யூபிஏ ஆட்சி காலத்தில் அமலாக்கத்துறை வழக்குகள் என்பவை 65% வழக்குகள் எதிர்கட்சிகளுக்கு எதிராகவும் ஏனைய வழக்குகள் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் இருந்தன. ஆனால் இந்த 11 ஆண்டுகளில் 95% அமலாக்கத்துறை வழக்குகள் எதிர்கட்சிகளுக்கு எதிராக இருந்திருக்கு. ஒரு முதலமைச்சர், டெல்லியுடைய முதலமைச்சர் அந்த வழக்கில் சிறையில் இருந்தார். 5 மாதங்களுக்கு மேல் சிறையில் இருந்தார் இந்த ஆட்சி காலத்தில். அப்போ 95% வழக்குகள் அமலாக்கத்துறையால் போடப்பட்டதில் கன்விக்ஷன் ரேட்டு பாருங்க. யார் மீது குற்றம் நிரூபிக்கப்படுகிறதுனா 1%, ஜஸ்ட் 1% தான் குற்றம் நிரூபிக்கப்படுது. அப்போ நீங்கள் குற்றம் நிரூபிக்கப்படுறதுக்கு உங்களுக்கு சாட்சியங்கள் இல்லை, ஆதாரங்கள் இல்லை, எதுவுமே இல்லாத போது நாங்கள் உன்னை பிடிக்கல, ராகுல் சொன்ன மாதிரி உன் முகம் நல்லா இல்லை, பழைய காலத்தில் மன்னர் காலத்தில் உன் முகம் எனக்கு பிடிக்கல, நீ போட்டிருக்க சட்டை பிடிக்கல, நீ சாப்பிட்ற உணவு பிடிக்கலன்னு இந்த மாதிரி ஆர்பிட்ரரினஸ் அப்படிங்கிறது பழைய மன்னர்கால வழக்கம். மன்னர்கால வழக்கம்னா அது ஒரு ஆதிக்க வழக்கம். அந்த ஆதிக்க வழக்கத்தை ஒரு சரிசமமான ஒரு ஜனநாயக நாட்டில் கொண்டு வரதுங்கிறது தான் இன்னைக்கு பிரச்சனையாக இருக்கு. நீங்கள் சொன்னீங்க பிஜேபி மேலே ஏதாவது ஒரு இடி வழக்கு காமிங்களே. இவ்வளோ ஸ்டேட்டில் பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க மேலே ஒரு இடி வழக்கு நீங்கள் காமிங்க. அப்படி இடி வழக்கு போடப்பட்ட இன்னைக்கு அஜித் பவார் டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக பிஜேபி கவர்மெண்ட்டில் மகாராஷ்டிராவில் இருக்கார். இடி வழக்கில் இருந்து எல்லாத்தையும்
நீங்கள் களையணுன்னா நீங்கள் பிஜேபியோட கூட்டணி போனீங்கன்னா வழக்கு களையப்படும். அதாவது நாங்கள் மட்டும் ஒரு கட்சி ஒரு நாடு ஒரு ஆட்சி இப்படிங்கிற இதை நோக்கி ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த நாட்டை நகர்த்துவதற்கான ஒரு ஏற்பாடு. ஏற்கனவே சோசியல் டெமோக்ரஸியை அழிக்கிறாங்க, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ஒட்டுமொத்தமாக அழித்தொழிப்பதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த சட்ட திருத்தம். ஓகே திரு மதுக்கூர், நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க? இது வந்து அன்டெமோக்ராட்டிக் ஒரு ப்ராசஸுக்கு வழிவகுக்குது. இதை வந்து கருப்பு சட்டம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வன்மையான கண்டனங்களை தெரிவிக்கிற அளவுக்கு இது அந்த அளவுக்கு தீவிரம் வாய்ந்ததா ஏன் கருதப்படுகிறது? இந்த சட்டத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதமர், ஒன்றிய அமைச்சர் உள்ளிட்டவர்கள் 30 நாட்களுக்கு மேல் காவலில் இருந்தால் அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் என்பது தான். இது ஒரு சின்ன திருத்தம். என்ன பொதுவாக சட்ட திருத்தம் கொண்டு வருவாங்க. எதிர்க்கட்சி முதல்வர்கள், எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களின் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டாலே, அதாவது மத்திய விசாரணை முகமைகளாக இருக்கிற அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது சிபிஐயாக இருந்தாலும் சரி, அல்லது அதனுடைய பல்வேறு என்ஐஏ போன்ற அமைப்புகளாக இருந்தாலும் சரி, 30 நாள் நீதிமன்ற காவலில் வைப்பது என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக இவர்களால் செய்ய முடியும். இதில் எதுக்கு ஒரு ஏமாத்துறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் என்னங்க பாரபட்சமாக வாங்க சொல்கிறோம், பிரதமர், ஒன்றிய அமைச்சர் யாராக இருந்தாலும். நான் என்ன கேட்குறேன், இந்த 2014 நம்முடைய பிரதமர் ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, அவர் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டுமே இதுவரைக்கும் வரவே இல்லையா? ஏதாவது ஒரு நாள் ஒரு பொழுது இந்த அமலாக்கத்துறை பிரதமர் அலுவலகம் எந்த திசையில் இருக்கிறது என்பதாவது இந்த அமலாக்கத்துறைக்கு தெரியுமா? சரி, பிரதமரை விடுங்கள். இந்த பிரதமருடைய நண்பர் அதானி மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஹிண்டன்பர்க் என்கிற நிறுவனம் வந்ததே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே இருந்து அமலாக்கத்துறை அலுவலகம் போவதற்கு கூட அனுமதி மறுக்கவில்லை, கைது செய்தார்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை. நான் என்ன கேட்குறேன், அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்ததில்லை, ஒரு நாள் இந்த அமலாக்கத்துறை அதானியை அழைத்து விசாரணை செய்திருக்குமா? இதை யாரை ஏமாற்ற நீங்கள் பிரதமர், ஒன்றிய அமைச்சர் உள்ளிட்ட யாராக இருந்தாலும் 30 நாள் இதே கெஜ்ரிவால் இதே எத்தனை மாதம் இருந்தது? அந்த வழக்கினுடைய நிலை என்ன? ஜார்க்கண்டினுடைய முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் மீது வழக்கு வந்ததை, அவர்களை பதவி இழக்கச் செய்தீர்களே, அது நிலைமை என்ன? இப்போ இங்கே தமிழ்நாட்டில் கூட அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை வழக்கு தொடுத்ததே, அது என்ன நிலையில் இருக்கிறது? நீதிமன்றமே தலையிட்டு அவருடைய பதவியை நீங்கள் பதவிக்கு கூடாதுன்னு சொன்னிச்சு. இங்கே நண்பர் கேட்டது போல் ஏதாவது ஒரு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய இடத்துல போயிருக்காங்களா? இந்த சட்டம் மட்டும் இல்லைங்க, இவங்க இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற 3 சட்டங்களுமே மிக மிக ஆபத்தானது. ஒரு பக்கம் ஜம்மு காஷ்மீருக்கு நாங்கள் மாநில அந்தஸ்து வழங்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்ட திருத்தம் என்பது ஜம்மு காஷ்மீரை நிரந்தரமாக இந்த மாநில தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசினுடைய உரிமைகளை பறிப்பதாக இருக்கிறது. இன்னொரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, யூனியன் பிரதேசங்கள் சீரமைப்பு தொடர்பாக. அதுவும் அங்கே இருக்கக்கூடிய தேர்வு செய்யப்பட்ட அரசுகளை விட லெப்டினன்ட் கவர்னருக்கு தான் அதிகாரம். நீங்கள் இன்னைக்கு என்னங்க டெல்லியில் என்னங்க நிலவரம்? டெல்லியினுடைய முதல்வர் தாக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு யார் பொறுப்பேற்கணும்? இந்த சட்டத்துக்கு வருவோம். சொல்லுங்க. இப்போ ஒரு குற்றம் சாட்டப்பட்டவராக ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க இது ஒரு மிஸ்யூஸ் ஆஃப் பவர் கொண்டுட்டு போய் விடும், ஒரு எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எதிராக இந்த சட்டத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னாலும், உண்மையாலுமே ஒருத்தர் அங்க கில்ட்டியாக பார்க்கப்படுகிறார் அப்படின்னா அவர் அந்த பதவியில் இருக்கும்போது அந்த விசாரணை அமைப்புகளை இடையூறு செய்ய முடியும். ஒரு மினிஸ்டரா இருக்கிறாங்கன்னா அந்த விசாரணை சரியாக நடக்காது. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை காப்பாற்றுறதுக்காக, அபியூஸ் ஆஃப் பவர்லேருந்து இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வரோம்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்கல்ல, அதை ஏற்றுக்க முடியாதா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ நண்பர் சொன்னார்ல, அஜித் பவார் மீது 2000 கோடிக்கு மேலே ஊழல் புகார் இருந்தது. நீங்கள் பாஜகவில் சேர்ந்த உடனே அந்த வாஷிங் மிஷினில் போட்ட உடனேயே பளிச்சுன்னு ஆயிடுறாங்களே, அது எப்படி? அந்த வழக்கின் நிலைமை என்னாச்சு? நீங்கள் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒருத்தரை சொல்லுங்கள், ஏன் இவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஏன் இப்போ தாங்க சமீபத்தில் தாங்க அவசர நிலை காலத்தினுடைய 50வது ஆண்டு பிரதமர் ஜனநாயகத்தை பற்றி அவ்வளவு பேசினார். நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி அறிவிக்கப்படாத அவசர நிலையை விட மோசமான கருப்பு சட்டம் இந்த சட்டம். நான் ஒருத்தரை சொல்லுங்கள், அதுதான் நாங்கள் திரும்ப கேட்குறோம். அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கு விசாரணைக்கு இடையூறு செய்வாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ஒருவேளை உங்களால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு, இங்கே சொன்னாங்களே நேற்று கூட அமலாக்கத்துறையை உச்சநீதிமன்றம் வெளுன்னு வெளுத்திருக்குங்க.
நீங்கள் அது ஒரு விசாரணை அமைப்பு தான், யாரை வேணாலும் கைது பண்ணலாம். 30 நாளைக்கு மேலே எந்த காரணமும் சொல்ல வச்சா 30 நாளாக அவருடைய எந்த மாநில முதல்வராக இருந்தாலும் பதவி போயிடும்னா அந்த வழக்கை யாரை வேணாலும் இவங்க ஒரு வழக்கு போடுவாங்க, கைது பண்ணுவாங்க, 30 நாள் வைப்பாங்க, 31வது நாள் பதவி போயிடும். இது என்ன தெரியுமா, ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி, ஒரே நாடு ஒரே கட்சியை நோக்கிய அமைப்பு. இது மட்டும் இல்லை, ஏற்கனவே தொழிலாளர் நல சட்டங்கள், கிரிமினல் சட்டங்கள், தேச பாதுகாப்பு சட்டம் என்கிற பெயரில் ஆழ்தூக்கி சட்டங்கள், இந்த வகையில் தான் அவர்கள் இந்த நாட்டை ஒரு எதேச்சதிகார நாடாக மாற்ற முயல்கிறார்கள். அதனுடைய மிக கொடூரமான ஒரு சட்டம்தான் இது. அடி முதல் நுனி வரை எதிர்க்கப்பட வேண்டிய சட்டம். இன்றைக்கு நிலைக்குழுவுக்கு அனுப்பியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அது கண்ணி வெடியை புதைச்சி வச்ச மாதிரி தான், எந்த நேரத்திலும் அது வெடிக்கும். அதனால் முழு சேதாரம் இந்திய ஜனநாயகத்திற்கு, அரசியல் சட்டத்திற்கு, மக்களினுடைய உரிமைக்கு, மக்கள் வாக்களிக்கிற உரிமைக்கு எதிரானது இந்த சட்டம். திரு முருகானந்தம், மக்களினுடைய உரிமைக்கு எதிரானது, இது டெமோக்ராட்டிக் ப்ராசஸுக்கு எதிரானது, இது ஒரு சர்வாதிகாரத்தை, எதேச்சதிகாரத்தை நோக்கி இழுத்துச் செல்வதாக அமைந்திருக்கிறது அப்படின்றாங்க. ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க குற்றவாளி ஆகிட முடியுமா? அதற்காக 30 நாள் ஒரு விசாரணைக்காக சிறையில் இருந்தா பதவி நீக்கம் செய்யறது அப்படிங்கிறது எந்த ஜனநாயக முறையில சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இன்னொன்று, செப்பரேஷன் ஆஃப் பவரை இது அடியோட பிடுங்குது. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை எக்ஸிக்யூட்டிவ் பாடியை வச்சு உடனே பதவி பறிப்பு அப்படிங்கிறது அதுவும் ஜனநாயக முறைக்கு எதிரானதுன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்களே. சகோதரி அபிநயா அவர்கள் உள்ளிட்ட அரங்கத்தில் இருக்கக்கூடிய, நேரில் இணைந்திருக்கக்கூடிய 3 திமுக பேச்சாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இதில் இன்றைக்கு 3 சட்ட திருத்த மசோதாக்கள் இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். ஒன்று 130வது சட்ட திருத்த மசோதா, ஒன்று ஜம்மு காஷ்மீரினுடைய ரீஆர்கனைசேஷன் சட்டம் திருத்தத்தினுடைய அந்த மசோதா, அதே போல் யூனியன் பிரதேசங்களுக்கான ஒரு சட்ட திருத்த மசோதா. இந்த 3மே தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அந்த மசோதாக்களில் விவாதம் நடக்க இருக்கின்றது. ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி, ஜேபிசி என்று சொல்லக்கூடிய, அதற்கு அனுப்பப்பட இருக்கின்றது. அதில் விவாதங்கள் நடக்கும். அதற்கு பிறகு அடுத்த ப்ராசஸ் நடக்கும். இதில் ஒரு நல்ல நோக்கம் என்று சொன்னால், கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடை விதிக்க வேண்டும். யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டை விதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான நோக்கத்திற்காக இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்திருக்கின்றது. அரசியலை தூய்மைப்படுத்த வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கான இந்த சட்டம். அரசியலிலே ஊழல்வாதிகளினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு முயற்சி. அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் அல்லது மத்திய அமைச்சர்கள், மாநிலத்தினுடைய அமைச்சர்கள், அதனோடு சேர்த்து யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு துணிவு, பிரதமரையும் உள்ளடக்கிய அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லியிருக்கின்றார். அதனால் யார் இதில் குற்றம் செய்தாலும் சரி, அதற்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதில் அதுபோக ஜெயிலில் இருந்து கொண்டு அமைச்சரவையை நடத்துவது, அரசாங்கத்தை நடத்துவது, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதில் பேசுகின்ற பொழுது சகோதரர் சொல்லிடுறேங்கம்மா, நீங்க யாருக்கு நீங்க எல்லாத்துக்குமே நேரம் கொடுத்தீங்க. அபிநயா, நீங்க எல்லாத்துக்கும் நேரம் கொடுத்தீங்க. லைனாக ஒன்னொன்னே வந்துடுறேன். இதில் கருப்பு சட்டம்னு சொன்னாங்க. இது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். ஆனால் அவங்க மறதி அதிகமாக இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். ஜூன் 25ஆம் தேதி இந்தியாவையே மூழ்கடி தினம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் சொல்ல இல்லை. நீங்கள் தான் அதுக்கு கருப்பு சட்டம்னு நீங்கள் தான் அதற்கு பெயரை சொல்லுகின்றீர்களோ தவிர, இது சட்ட திருத்த மசோதா எப்பொழுதுமே கொண்டு வரக்கூடிய ஒரு சட்ட திருத்த மசோதா மாதிரி இது ஒரு மசோதா. ஜேபிசிக்கு போகும், விவாதம் நடக்கும், எல்லாமே நடக்க இருக்கின்றது. நீங்கள் எதுக்கு, உங்களுக்கே இவ்வளவு கஷ்டம்? அதாவது இதில் 20 மாநிலங்களில் நாங்கள் கூட்டணி நேரடியாக ஆட்சியில் இருக்கின்றோம். அதிகமாக அமைச்சர்களை கொண்டு இருக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி.
இதுல விஷயம் இல்ல என்னவென்று சார், சொன்னால் அதனுடைய அடித்தளத்தின் மேலே கேள்வியை முன்வச்சாங்க. ஒருத்தர் 30 நாள் ஒரே நிமிஷம். ஒருத்தர் 30 நாள் இருக்கலாமா, எப்படி 60 அத்தனை நாள் பேர் இருக்கலாமா, elect ஆனாங்க? 6 வருஷம் இருக்கலாமான்னு சொல்லக்கூடியது அந்த யாரு? election process சரியாங்கிறது தான் இப்ப கேள்வி. அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு? நீதிமன்றம் சொல்லணும். இது ஏதோ அபிநயா பிஜேபியை நேரடியாக ஒருத்தரை பார்த்து நீங்க 30 நாள் இருக்கணும், நீங்க 31 நாள் இருக்கணும்னு பிஜேபியா சொல்லுது? நீதிமன்றம் சொல்லுகின்றது. நீதிமன்றம் சொல்லுகின்ற பொழுது பிஜேபி சொல்றது அமலாக்கத்துறை சொல்றது அந்த மாதிரி சொல்லக்கூடிய காரணத்தில் உள்ளடக்கி இருக்கக்கூடிய நீதிமன்றமா சட்டம் கொண்டு வந்திருக்கு. ஆமாங்க, சட்டத்தை கொண்டு வருகின்றோம். ஆனால் அந்த தனிநபர் அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு நபர் மீது குற்றச்சாட்டு எழுகின்றது என்று சொன்னால் அவர் 5 ஆண்டுகளுக்கு மேல அந்த தீவிரமான குற்றம் இருக்கின்றது. அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளான நபருக்கு அந்த குற்றம் நிரூபிக்கப்படல, அதுல காவலிலே வைக்கப்படுகின்றார் என்று சொன்னால் 30 நாட்கள் காவலிலே வைக்கப்படுகின்றார் என்று சொன்னால் 30 நாள் காவலில் யார் காவலிலே 31வது நாள் பதவியை பறிச்சிரீங்க. காவலிலே வைக்க சொல்லக்கூடிய நபர் யார்? ஓகே, பதவியை பறிச்சிரீங்க. அதுக்கு அப்புறம் குற்றம் நிரூபிக்கப்படவில்லைனா அந்த இழப்புக்கு என்ன சரி செய்ய முடியும்? ஆமா, இது ஒரு இந்த மசோதா சொல்லுகின்றது. அதுல வந்து நீதிமன்றம் நீங்க வந்து பெயில்ல வந்துடலாம், அதிலே வேற ஏதாவது சட்டப்பிரிவை பயன்படுத்தி வெளியிலே விடுகின்றார்கள் என்று சொன்னோம்னா திரும்பவும் அரசாங்கத்திற்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அந்த மாநிலத்திற்கோ முழுமையாக அதிகாரம் இருக்கின்ற திரும்பி எடுத்துக்கலாம். இதுல என்ன விஷயம் தெரியுங்களா அபிநயா? கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் நீங்க புரிஞ்சுக்கணும். ஜெயிலே இருந்து கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அல்லது தீவிரமாக குற்றம் சாட்டிருக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இதுல ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு நினைக்கின்றார்கள். இதுல பிரதமரும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்றதுக்கே முதல்ல ஒரு துணிவு வேணும். அதை நீங்கள் பாராட்டி இந்த நிகழ்ச்சியை நீங்க துவங்கி இருக்க வேண்டும். நீங்க அதை செய்யவில்லை. இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் இதை ஆதரிக்கின்றார்கள். சொல்லி முடிச்சறேங்க. ஒவ்வொரு குற்றச்சாட்டு பிடிக்கலைன்னா எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் முதலமைச்சரை உள்ள அனுப்பிச்சிடுறீங்க. அங்க ஆட்சிக்கு வர முடியல அப்படின்னா யார் அனுப்புறது? யார் அனுப்புறது? எப்படிங்க? முதல்ல வழக்கு இடி உடனே வராதுங்க அபிநயா. இடி உடனே வராது. முதல்ல வந்து அந்த மாநிலத்தினுடைய அங்கே வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்தால் அதற்கு பிறகுதான் இடி வரும். அது நீங்க சட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தனிநபர் கூட போய் கோர்ட்ல வந்து ஒரு அமைச்சர் மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம். அங்கே நீதிமன்றங்கள் அதுதான் கேள்வி. நீங்க அந்த இடி விசாரணையில பல நாட்கள் இருக்கிறீங்க. நீதிமன்றங்கள் தான் சொல்லுகிறது அவர்களை 15 நாள் வைக்கலாமா, 30 நாள் வைக்கலாமா, 60 நாள் வைக்கலாம், நீதிமன்றங்கள் தான் சொல்லுகின்றது. அதுக்கு பிறகு நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர் ஒன்று சொன்னார், அதானிக்கு வந்து அவருடைய நண்பர் சொல்லிட்டாரு அப்படின்னா. இன்னைக்கு வந்து அதானி எங்களுக்கு இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களிலும் அவர்களுடைய முதலீடு இருக்கின்றது. கேரளாவில் போய் ஒவ்வொரு பஸ்ஸில் போய் பாருங்க, பினராயி விஜயனுக்கு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் நன்றி தெரிவித்து அதானிக்கு நன்றி, துறைமுகத்தை திறந்து வைத்த அதானிக்கு நன்றின்னு ஒவ்வொரு பஸ்லையும் பின்னால ஒட்டி இருக்கின்றது. அதனால செலக்டிவ் அம்னீசியாவாக இருக்காது. அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டு நீங்க என்ன நடவடிக்கை உள்ளாகி இல்ல ஊழல் குற்றச்சாட்டு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சகோதரரே, அது யாராக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும் சரி, பிரதமரே சொல்றார், பிரதமராக இருந்தாலும் நாங்களும் அதற்கு உட்பட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டியது தானே. நீங்க வந்து உங்கள் மடியிலே கனம் இல்லை என்று சொன்னால் வழியிலே எதற்கு உங்களுக்கு பயம்? ஏன் பயம் என்று சொன்னால் அதை எதிர்கொள்வதற்கு திராணி இல்லை. இன்னொன்று, கடந்த கால வரலாறு எப்படி வந்து ஓட் தெஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்னார். நீங்க பத்திரிகை வந்து பத்திரிகையாளர் என்று சொல்லக்கூடிய நபர் மிகுந்த மரியாதையோடு சொல்லுகின்றேன், போய் அந்த விஷயத்தை முன்வைத்த நபர் சஞ்சய் அவர் என்ன பதிவு செய்திருக்கிறார் எக்ஸ் தளத்தில் அப்படின்னு சொல்லி போய் பாருங்க. நான் தவறான பதிவை செய்திருக்கின்றேன், எடுத்து உங்களுக்கு வந்து அபிநயாக்கு வாட்ஸ்அப் பண்றேன், எடுத்து நீங்க படிங்க. தவறான புள்ளி விவரத்தை வைத்ததற்கு காரணமாக அந்த டேட்டாவை எடுத்துட்டு தான் எதிர்க்கட்சிகள் அதிலே குழப்பத்தில் ஈடுபட்டார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனையை வைத்து குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார். ஃபேக் நரேட்டிவாக ஒரே ஒரு தொகுதிக்கு 6 மாசம் ஆராய்ந்து குற்றச்சாட்டு முன்வைச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு தான் பிரச்சனை. பத்திரிகைகளுடைய தலைப்பு செய்தி அதற்கு பதில் சொல்லி இருந்திருக்கணும். என்னங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கேள்விக்கு அப்பாற்பட்டவங்க இல்ல. பண்றாங்க அபிநயா. 65 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. சேலஞ்ச் பண்றாங்க. அவங்க சேலஞ்ச் பண்றாங்க. அதே போல நீங்க எந்த தரவுகளின் அடிப்படையில்
இந்த டேட்டாவை எடுத்தீங்களோ அவர்கள் ராகுல் காந்தி சொல்றது நான் சொல்றேங்க, எதனுடைய அடிப்படையில் எடுத்தீங்களோ சிஎஸ்டிசி அதனுடைய அடிப்படையில் எடுத்தீங்களோ அந்த வெப்சைட்ல போய் பாருங்க, நாங்கள் போட்டது தவறான புள்ளி விவரங்கள் அப்படின்னு ஒத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். அதை நீங்க தேர்தல் ஆணையம் எங்க எதிர்க்கட்சிகள் யாரெல்லாம் பேசினாங்களோ ராகுல் எலெக்ஷன் கமிஷன் டேட்டா வச்சு தான் இது நடந்திருக்கு. எலெக்ஷன் கமிஷன் டேட்டா வச்சு தான் உங்களுக்கு 6 மாதம் 40 பேர் ஆராய்ச்சி செய்து கொடுக்கப்பட்ட முடிவுகள். பொய் செய்திகளை முருகானந்தம் அரங்கத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் போட்டிருக்கக்கூடிய டேட்டா வச்சு தான் இத்தனை அமளியும் நீங்க ஏற்படுத்தினீங்க. சஞ்சய்குமார் இன்னைக்கு சஞ்சய்குமாரோட ட்வீட் எடுத்து நீங்க பொய் செய்தியை சஞ்சய்குமாருடையது மகாராஷ்டிராவை பற்றியது, சஞ்சய்குமாருடையது மகாராஷ்டிராவை பற்றியது. ராகுல் காந்தி கொடுத்தது பெங்களூர் டேட்டா, பெங்களூர் சென்ட்ரல் கான்ஸ்டிட்யூன்சியோட டேட்டா. நீங்க பொய் செய்தியை திரும்ப திரும்ப பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களது பொய் செய்தியை நிரூபிக்க முடியும். நீங்கள் சொல்வது பொய் செய்தி என்பதை நிரூபிக்க முடியும். சஞ்சய் சொன்னது மகாராஷ்டிராவை பற்றி, சஞ்சய் சொன்னது மகாராஷ்டிராவை பற்றி, ராகுல் காந்தி சொன்னது பெங்களூர் சென்ட்ரல் கான்ஸ்டிட்யூன்சியை பற்றி, அதில் உள்ள மகாதேவ்புரா என்கிற ஒரு அசெம்பிளி செக்மெண்டை பற்றி நீங்கள் மீண்டும் மீண்டும் பொய் செய்தியை பரப்பி இருக்கிறீர்கள். misread by our data you are misrepresenting the ஓட்டு திருட்டை நீங்கள் தவறாக இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஓட்டு திருட்டுக்கு நிரூபணம் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. ஓட்டு திருட்டுக்கு ஆதாரம் இருக்கிறது, புரிதல் கிடையாது. ஆதாரம் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. பேசுறீங்க சஞ்சய் மகாராஷ்டிராவுடைய செய்தியை கொண்டு வந்தார். ராகுல் காந்தி அவர்கள் பெங்களூர் சென்ட்ரல் பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சியிலிருந்து மகாதேவ்புராவிலிருந்து ஆவணங்களை கொண்டு வந்தார். நீங்கள் ரெண்டையும் சேர்த்து குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். பொய் செய்தியை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எலெக்ஷன் கமிஷன் சேலஞ்ச் பண்றாங்க, இவர்களால் முடியாது. Okay, you made your point, sir. Commission has challenged. Okay, அதிலிருந்து எழக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் வாங்கிட்டு வரேன். Okay, thank you. தவறான புள்ளி விவரங்களை கோட் பண்ணாதீங்க. நான் ராஜீவ் காந்தி தவறான புள்ளி விவரங்களை கோட் பண்ணாதீங்க. ஓகே திரு ராஜீவ் காந்தி, பிரதமரே இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கிறாரே, இதை விட உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி என்ன வேணும்? இதை வரவேற்க வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவுடைய அரசியல் சட்டம் என்பது உலகில் இருக்கக்கூடிய அரசியல் சட்டங்களில் மிக நீண்ட நெடிய விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு எழுத்து வடிவில் எழுதப்பட்ட அரசியல் சட்டம். பல நாடுகளில் எழுதப்படாத அரசியல் சட்டம் இருக்கிறது, இந்தியாவில் எழுதப்பட்ட அரசியல் சட்டம் இருக்கிறது. இந்த அரசியல் சட்டத்தை எழுதி முடித்த பின்பு அன்றைய ஆர்எஸ்எஸ்காரர்கள், அன்றைய மதவாதிகள், மத பயங்கரவாதிகள், இன்று மதம் எடுத்து துடிப்பவர்களெல்லாம் அதில் எல்லளவும் அவர்களுக்கு சொந்தம் இல்லை, ஆர்வம் இல்லை. அவர்களெல்லாம் ஈவன் ரிலிஜியன் டெரரிஸ்டாகவே இருந்தார்கள், அவர்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அன்றைய ஜனநாயகவாதிகள் கூடி விவாதித்த போது எழுதப்பட்ட அரசியல் சட்டத்தில் தேவையின்பால் திருத்தம் வந்தால் என்ன செய்வது என்கிற கருத்து வந்தது. அப்போ அன்னைக்கு இருந்த பல பேர் இது ஒரு புனிதமான ஒன்று, இதை திருத்த முடியாது என்று சொன்னார்கள். முதல் திருத்தத்துக்கு வித்திட்ட தமிழ்நாடு ஏறத்தாழ 6 மாத காலம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட திராவிட இயக்கங்களும் பொது உடைமை இயக்கங்களும் பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட அத்தனை பேரும் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் வேலைவாய்ப்பில் மட்டும் இடஒதுக்கீடு இருக்கிறது, கல்விக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று 6 மாத காலம் போராடினோம். சென்னைக்கு வந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் எல்லாம் ஐ ஆம் ஆல்சோ பேக்வேர்ட், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு திருத்தத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தார் பெரும் மரியாதைக்குரிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். முதல் திருத்தம் அப்படி வந்தது. இந்தியாவிற்கு அத்தனை திருத்தங்களும் ஏதோ ஒரு போராட்டத்தின்பாலோ, ஒரு தேவையின்பாலோ, ஒரு கோரிக்கையின்பாலோ இல்லை என்றால் நீதிமன்றத்துடைய உத்தரவு இல்லை ஆலோசனையின்பால் வந்திருக்கிறது. இப்போது வந்திருக்கக்கூடிய 130வது திருத்தம் என்பது எந்த ஆலோசனையில், எந்த நீதிமன்ற உத்தரவில், எந்த பொதுமக்கள் கோரிக்கையில், எந்த எதிர்க்கட்சிகள போராட்டத்தில், எந்த ஆளுங்கட்சிகள கோரிக்கையில் வந்தது? அத்த ராத்திரியில் ஒரே நாளில் தீர்மானித்து, நாக்பூரில் தீர்மானித்து இந்தியாவுடைய டெல்லியில் பேச முடியும்னா இதுதான் ஜனநாயக விரோத போக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் வேண்டாம் என்கிற வாதம் என்பது வேறு. ஆனால் இதற்கான தேவை எப்படி வந்தது? இன்னைக்கு திரும்ப சொன்னது போல் வாக்கு திருட்டு குறித்து நாங்கள் பேசுகிறோம். அதே திராணியோடு தெம்போடு எதிர்கொள்ள வேண்டிய ஆளுங்கட்சி, அந்த தொகுதியில் வென்றவராக சொல்லப்படுகிறவர்கள் இது குறித்து பேசியிருக்கப்பட வேண்டும்.
இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அமைச்சர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தொகுதியை குறிப்பிட்டு இந்த தொகுதியில் அப்படி இருக்குன்னு சொன்னார். நாங்கள் சொன்னோம் அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இத்தனை பேர் தான் இருப்பாங்கன்னு சொன்னோம். வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கிறார், பதில் சொல்லலை. அப்போ இன்னைக்கு வந்திருக்கிற திருத்தம் என்பது எப்போது யாரால் விவாதிக்கப்பட்டது, யாரால் கோரிக்கை வைக்கப்பட்டது, எந்த அமைப்பால் போராடப்பட்டது, இல்லை எந்த நீதிமன்றத்தில் இது கேள்வி வைக்கப்பட்டது, அது ஒன்று விளக்கப்பட வேண்டும். தேவைதான் அரசியல் திருத்த முடியும் ஒன்று. இன்னொன்று, அரசியல் சட்ட அடிப்படையில் நாங்கள் இருக்கிறோம். அந்த நீங்க சொல்ற கேட்டகரியில தான் ஒரு பில்ல கொண்டுட்டு வரணுங்கிறது மேண்டட்ரி. அரசியல் சட்டத்தை பற்றி தெரியாதவர்கள், அதன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், அது குறித்து எவ்வித ஆர்வம் இல்லாத பாஜக காரர்கள் வேண்டாம் அதை சொல்லலாம். இது பிரதமர் மோடியோட மூலையில் உதிச்சிட்டாலும் கொண்டு வர முடியாது. இந்த நாட்டுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய, நாட்டு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய, முகப்புறையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, இல்லைன்னா அரசியல் சட்ட சரத்து 35 இருக்கிறவங்க ஒரு பில்ல கொண்டுட்டு வரலாம். அரசியல் சட்ட திருத்தம் என்பது வேறு. இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் திருத்தத்தை கொண்டு வருவார். நீங்க தனிப்பட்ட ராஜீவ்காந்தி ஒரு பில்லை கொண்டு வருவது என்பது வேறு. ஒரு அரசாங்கத்துடைய உள்துறை அமைச்சர் இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு விரோதமாக இங்க இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக கொண்டு வருகிற திருத்தம் என்பது மிக முக்கியமான திருத்தம். இதுவும் விவாதிக்கப்படும், உறுதியாக இது குப்பை தூக்கி எறியப்படும் என்பது வேறு. நாங்கள் கேட்பது, ஏன் இதை கருப்பு நாள் என்று சொல்கிறோம் என்றால், இந்தியா என்பது இந்த டெமோக்ராட்டிக், இந்த ஜனநாயகம் என்பது ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட். பிரதம அமைச்சர், முதலமைச்சர், குடியரசுத் தலைவர், ஆளுநர் என்று இருக்குது. இவர் உடனே சொல்கிறாங்க, நாங்கள் பிரதமர் மீது, எங்களுக்கு தெரியும் நீங்கள் பிரதமர் மீது என்ன, உள்துறை அமைச்சர் மீது என்ன, அதெல்லாம் பொம்மை பதவி என்று நீங்கள் சொல்வீர்கள். உங்களுக்கு நாக்பூருடைய ஆர்எஸ்எஸ்க்கு ஒரே இலக்கு, இந்த அரசமைப்பு சட்டத்தை மாற்றி மோடியா அமித்ஷாவெல்லாம் கணக்கில் உங்களுக்கு. அந்த இடத்தில் ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி என்கிற ஹிட்லருடைய பாசிச ஆட்சியை கொண்டு வருவது, இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி காலில் போடுவது, ஒற்றை ஆட்சி ஒரே கட்சி, அவர்களுக்கு அதுதான். நீங்க அப்படி ஒரு ஜனநாயகத்திற்கு எதிராக ஒரு சர்வாதிகார போக்குல கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, இப்ப ஜேபிசிக்கு இதை அனுப்பிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு ஜேபிசி இன்னைக்கு விவாதம் என்னவாக இருந்திருக்க முடியும்? இன்னைக்கு விவாதம் இந்த தேர்தல் கமிஷனுடைய அலிகேஷனாக இருந்திருக்க முடியும். ஆனால் அவர் ஆரம்பிச்சார். அவர்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு திசை திருப்பல். இல்ல, திசை திருப்பல் மட்டுமல்ல, இங்க ஒரு கண்ணி வெடியை போச்சு வச்சுட்டு அடுத்து மூவ் ஆன் பண்றது, அடுத்து எப்பனாலும் வெடிக்கி. இவர்கள் நோக்கம் ஜனநாயகத்தை சீர்படுத்துவதல்ல, அதற்கு மாறாக அரசமைப்பு சட்ட மாண்புகள் மீது தாக்குதல் நடத்துவது. பாஜக அரசு பொறுப்பேற்ற பின்பு காமன் சிவில் கொடுத்து விவாதிக்கப்பட்டது. அதுவரை வாதிக்கப்படாத குடியுரிமை சட்டம் குறித்து வாதிக்கப்பட்டது. அதுவரை வாதிக்கப்படாத ராஜீவ்காந்தி ஒருவேளை காதர் பாசான் என்றோ, ராஜீவ்காந்தி ஒருவேளை நான் ஒரு ஹிந்து பிலீவராக இருந்து ஒரு இஸ்லாமியர் தற்காவில் எனக்கு பிடிக்கும் என்றால் பீர் முகமது என்று பெயர் வைத்தோம் என்றால் என்னுடைய ஆடைகளை கலற்றி நீங்கள் யார் என்று பரிசோதிக்கிற தேசபக்தி வேஷம் நடக்குது. அப்போ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இங்கே கேள்வி செய்யப்பட்டது. இந்தியாவோட இறையாண்மை குறித்து கேள்வி வைக்கப்படுகிற போது மாநில உரிமை குறித்து கேள்வி வைக்கப்படுகிறது. வெக்கம் இல்லாமல் ஜனநாயகத்துக்கு விரோதமாக மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்தை ஆளுநர் நிறுத்தி வைக்கலாமா என்ற நீதிமன்றம் இன்னைக்கு கேட்குதுன்னா, அப்படி தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்படி அரசியல் சட்டத்தின் மீது தாக்குதல் நடத்துகிற வேலையை பாஜக செய்கிறது. அதனால தான் கருப்பு நாளுங்க. நாங்கள் ஒன்னே ஒரு இந்த யோகி சிவாமணியில் கேட்க விரும்புகிறேன், பிரதமரை சேர்த்துட்டு போங்க. இந்த அமைச்சரவையில் 72 அமைச்சர்கள் இருக்காங்க நினைக்கிறேன், 78 அமைச்சர்கள். அது 28 பேர் கிரிமினல் குற்றம் இருக்க. இப்போ என்ன செய்ய போறீங்க? ரெட்ராஃபிக் இதுபடி முன்மையாக முடிவுபடி அந்த 28 யோகி சிகாமணிகளும், ஐயா உங்க மேலாம் அலிகேஷன் இருக்கு, நீங்க வீட்டுக்கு போங்கன்னு 28 அமைச்சர் அனுப்ப போறீங்களா? பதில் சொல்லட்டும். இல்ல, யோகி சிகாமணிக்கு திடீரென்று இவர்களுக்கு யான உதயம். 2014 இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது பெரும் மரியாதைக்குரிய சட்டத்தை இன்று தாக்கல் செய்கிற அமித்ஷா அவர்கள் சொராபுதீனுடைய துப்பாக்கி அந்த என்கவுண்டர்ல குற்றவாளியா இல்லையா? அன்னைக்கு குற்றவாளிகளை பதவி விலகிட்டேன்றாரு. எங்க பதவி விலகினாரு? பதவி ஏற்கிற போது ஒரு குற்றவாளி, அவர் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிற போது குற்றவாளி, அங்க குற்றம் சாட்டப்பட்டது. 13 நாட்கள் அந்த விசாரணையின் போது நான் பதவி விலகிட்டு உங்க நியாயப்படி, உங்க தர்மத்துப்படி நீங்க குற்றச்சாட்டு சொன்னாலே குற்றவாளி தானே? அப்படி குற்றவாளி தானே? யோக்கியம் வர்றா செம்படுத்து உள்ளவை. ஒருவர் யோக்கியம் பேசுகிறார் என்றால், நியாயம் பேசுகிறார் என்றால் நியாயத்திற்பாடு இருக்கணும். யோக்கிய வேஷம் கொடுக்கிறதுக்கு அமித்ஷாவுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? 14 ஆண்டு காலம் சார் நடந்தா இல்லையா? நீ என்ன சொல்லிருக்கணும்? ஐயா எனக்கு இந்த நாட்டு ஆளுவதற்கு ஆசை இருக்கு, என்னுடைய குற்றச்சாட்டுகளாம் நிரூபித்து விட்டு நான் அமைச்சர் பதவியேற்று உங்களுக்கெல்லாம் யோகி இது இருக்கும்போது யோகி சிகாமணி மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கு வரல. ஏன் வரல? நீங்க ஒரு கேள்வி வெட்டீங்க. ஏங்க இது எதிர்க்கட்சிக்கு பொருந்தான்னு நான் சொல்றேன். ஏன் வரல நான் சொல்றேன், கேக்குறீங்களா? முடிச்சிடறேன். தமிழ்நாடு நல்ல உதாரணம். இங்க முன்னாள் வேலுமணி, ராஜேந்திர பாலாஜி, விஜயபாஸ்கர், காமராஜர், இப்படி 9 பேர் மேல குற்ற வழக்கு இருக்கா இல்லையா? நிலுவையில் இருக்கா இல்லையா? முன் ஒரு வழக்கு இருந்தா தான் உள்ள வர முடியும். ஒரு குற்ற வழக்கு இருக்கு, குற்ற வழக்கு இருக்குல்ல. நீங்க தான் பெரிய யோக்கியமான அமைப்பு ஈடியாச்ச. ஏன் இங்க எடப்பாடி வீட்டுக்கு போல? எதுக்கு விஜயபாஸ்கர் வீட்டுக்கு போல?
ஏன் கண்மூடித்தனமாக கூட்டணி பேசுகிற போது மட்டும் எல்லா வீட்டுக்கும் போறீங்க? அந்த அந்த அமைப்பின் மீது நம்பகத்தன்மை போயிடுச்சு. நான் கேட்பது, உங்கள் அமைச்சர்கள் இருக்கிற 28 பேரும் பதவியில் தயாரா? இன்று யோக்கிய வேஷம் போடுகிற நான், இந்த யோக்கிய சுகாமி காட்டிக் கொடுக்கிற அமித்ஷா அவர்கள் பதவி விழுவாரா? இல்லை பெருமரியாதைக்குரிய இங்க இருக்கக்கூடிய பிரதம அமைச்சர் ஊர் முழுக்க போய் நாங்கள் நிலையானவர்கள் சொல்றாங்களே, உங்க நிலையான தேர்தல் வாக்குறுதியை பொய்யுங்கிறேன். 2 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு. நீங்க உலகத்துக்கு எந்த ஜனநாயக நாடும் செய்யாத துரோகத்தை 2 லட்சம் கோடி கடன் வாங்கி இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் உயரல, உள்நாட்டு உற்பத்தி உயரல, வறுமை ஒழியல, வேலை வாய்ப்பு கொடுக்கல. ஆனாலும் நாடு வளருது. அமெரிக்காவுக்கு நிகரான டாலர் மதிப்பை நாங்கள் வந்தால் குறைப்போம்னு வெக்கமெல்லாம் ஓட்டு கேட்டீங்களா இல்லையா? ஏன்னா 54 ரூபா கொண்டு விட்டாரு மன்மோகன் சிங். நீங்க 89 ரூபா. நீங்க என்ன பண்ணிருக்க? நீங்க அமெரிக்காவுக்கு நிகரான டாலர் மதிப்பு எங்களால் உயர்த்தணும்னு சொல்லிப்பா இல்லையா? இவர்களுடைய கையாளாதனத்தை, இன்னொன்று இவர்களுடைய உயர்ந்த நோக்கம் என்று அவர்கள் சொல்கிற அரசமைப்பு சட்டத்தை எதிர்த்து ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே மதம் என்கிற ஹிட்லரின் வாரிசுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு கொண்டு வரப்பட்ட பில் தான் இந்த பில். அதனால தான் எங்கள் முதலமைச்சர் இது கருப்பு பில் என்றும் கருப்பு நாள் என்றும் நாங்கள் சொல்கிறோம். ஓகே, திரு பானுச்சந்தர், நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடியக்கூடிய கடைசி நாள்லயா இந்த மிக முக்கியமான அதிமுக்கியமான ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கிற கேள்வி எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. இந்த சட்டமே ஜனநாயகத்திற்கு எதிரானது, நீதி பரிபாலன முறைகளுக்கு எதிரானது. இன்னொன்று, இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஆளும் ஒன்றிய அரசினுடைய கட்சியிலேயே எத்தனை பேர் மேல வழக்குகள் இருக்குது? அவர்களெல்லாம் தார்மீக அடிப்படையில் ஐயோ என் மேல வழக்கு இருக்குதுன்னு பதவியை விலகிட்டு போயிடுவாங்களா? ஒருத்தர் கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இன்னசென்ட் தானே. அப்போ 30 நாள் அவர்களை விசாரிச்சுட்டு பதவியிலிருந்தும் விலக்கிட்டு நாளைக்கு ஒரு நாள் தீர்ப்பு வருது, அப்போ அவர்கள் குற்றவாளி இல்லை அப்படின்னா அந்த 30 நாள் அவர்கள் விசாரிக்கப்பட்டதற்கு என்ன நீதி, பறிக்கப்பட்ட பதவிக்கு என்ன நீதி? இந்த கேள்விகள்லாம் வருது இல்ல? பானுச்சந்தர், உங்களுக்கு கேக்குதா? ஓகே, அந்த இணைப்பை சரி செஞ்சுட்டு வருவோம். திரு முருகானந்தம், நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண விரும்புறீங்களா? ஆமாங்க, சகோதரர் ராஜீவ்காந்தி யோகிய சிகாமணிகளை பற்றி பேசினார். பெரும் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையில் எத்தனை யோகிய சிகாமணிகள் இருக்கின்றார்கள் நான் லிஸ்ட்டு போட்டேன்னு வச்சுக்கங்க. போடுங்க பாப்போம் என்ன பதில் சொல்லணும். அதனால நீங்க போடுங்க, போடுங்க பாப்போம். யாரு? ஆமாங்க, லிஸ்ட் போடுங்க, நாங்க போடுறோம். கேக்குறேன். செந்தில் பாலாஜிக்கு, செந்தில் பாலாஜி பற்றி எடப்பாடி எடப்பாடி 200 கோடி ஊழல் எடப்பாடி சிபிஐ தடவானாரா இல்லையா? பதில் சொல்லுங்க. தங்கமணி வேலுமணி தடவானாரா இல்லையா? சொல்லுங்க. செந்தில் பாலாஜி தடவானாரா இல்லையா? யோகேஷ் எடப்பாடியை கூட வச்சுக்கிட்டு சில செந்தில்களையும் பல பாலாஜிகளையும் அப்படிங்கிறதுக்கு ராஜினாமா. உங்களுடைய அமைச்சர் பார்த்து சொல்றீங்க, உங்களுக்கு அமைச்சர் பதவி ஜாமீன் வேண்டுமா, என்ன விளையாட்டு செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் அப்படின்னு கேட்ட நபர்கள் உங்களை அமைச்சரை கேட்டிருக்கின்றார்கள். மிஸ்டர் ராஜீவ்காந்தி, எனக்கு நீதிமன்ற ராஜீவ்காந்தி, நான் அமைதியா இருக்கிறேன், நீங்க கேளுங்க. நீங்க அமைதியா, நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். மிஸ்டர் ராஜீவ்காந்தி, நீங்க உங்க அரசாங்கத்தினுடைய யோகிய சிகாமணிகளை பத்தி ஒரு பார்ட்டியுடைய ஸ்போக்ஸ்பர்சன் அவ்வளவுதானே. அரசாங்க சகல வல்லமை படைத்த உங்க பாணியில கடவுள் இல்ல. நீங்க யாரு? மிஸ்டர் முருகானந்தம், நீதிமன்றம் சொல்லட்டும் அயோக்கியனா யோக்கியனான்னு. நீங்க யார் சொல்றதுக்கு? நீதிமன்றம் சொல்லட்டும். நீங்க யார் சொல்றதுக்கு? அதே மாதிரி தான் நீங்க யார் சொல்றதுக்கு? நீதிமன்றம் சொன்னா நீதிமன்றம் சொன்னா திருப்பி உங்களை பார்த்து கண்ணாடியில பார்த்து சொல்லுங்க. ஐயா, ஜுடிஷியல் பாடி சொல்லட்டும். உங்கள் நீதிமன்றத்திலே கணம் இல்லை என்று சொன்னா இவர் மக்கள் பயிற்சி சட்டத்தின்படி ஆள தகுதி இல்லாதவர். நீதிமன்றம் சொல்லட்டும். அதுக்கு பிரதமர் உள்ளிட்ட அத்தனை நபர்களுக்கு இது பொருந்துன்னு சொல்றோம். ஐயா, அமித்ஷாவுக்கு பொருந்துமான்னு கேக்குறேன். நபர்களுக்கு இது பொருந்தும். தைரியத்தில் அமித்ஷாவில் இருக்கிற தூக்குநீர் யோகி சிகாமணிகள் நீங்க 2014 பொருந்துமா பொருந்தாதா? யோகி சிகாமணிகள் ரெண்டு பேர் பயப்படுறீங்க. பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க. திரு பானுச்சந்தர்,
குற்றவாளி என்று நிரூபிக்கும் முன்னாலேயே அவர்களை வந்து விசாரிக்கப்படுகிறார்கள் என்கின்ற அடிப்படையில பதவியை பறிக்கக்கூடிய உரிமை இந்த எக்ஸிகியூட்டிவ்க்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது வந்து ஜனநாயக முறையற்றதுங்கிற கேள்விகளை வைக்கிறாங்க. இது ஒரு கருப்பு சட்டம்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. இது அபிநயா, இது வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேசிக் விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சட்டம் இயற்றுதல், இன்னொன்று வந்து சட்டத்தை செயல்படுத்துதல். ஓகே, மேக்கிங் லாஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் லாஸ். ஓகே, ஸோ இன்னும் பேசிக்காக போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் வந்து 3 பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்களா, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி, ரைட்? ஸோ சட்டம் இயற்றுதல் வந்து லெஜிஸ்லேட்டிவோட வேலை. இப்போ வந்து அமித்ஷா இந்த பில்லை கொண்டு வராருன்னா அது வந்து லெஜிஸ்லேட்டிவோட வேலை. இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ முன்னாடி பேசுகிறவங்க எல்லாமே இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் ஆஃப் த இதில் தான் வந்து அந்த ஆங்கிளில் மாத்திரமா பேசுகிறாங்களே ஒழிய இந்த சட்டத்தை வந்து சட்டமாக பார்த்து பேச மாட்டேன்றாங்க. ஏன்னா சட்டம் மாதிரி பார்த்து பேசுறாங்க. ராஜீவ் காந்தி அவர்கள், ஒரே நிமிஷம் பானுச்சந்தர், நான் உங்களுக்கு அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். திரு ராஜீவ் காந்தி அவர்கள் இந்த லெஜிஸ்லேஷன் ப்ராசஸ்லயே ஒரு கேள்வி கேட்கிறாரு. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு சட்டத்திற்கு யார் இது தேவைன்னு முன்மொழிஞ்சாங்க, அதுக்கு சில இதெல்லாம் இருக்கு அப்படின்ற உதாரணம் யார் முன்மொழியணும்னு அவசியமே கிடையாது. ராஜீவ்காந்தி, நீங்க அவசியம் கிடையாது. அதாவது ஒரு அரசியமைப்பு சட்டம், மரியாதைக்குரிய நண்பருக்கு தெரியும், சட்டப்படியான இந்த சரத்துகளில் அமல்மெண்ட் வேண்டும் என்று நேரடியாக சட்டம் சொல்லல. ஆனா இங்க இருக்கக்கூடிய நடைமுறை கடந்த கால எல்லா சட்டங்களும் ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலோ, எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையோ, ஆளுங்கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதியோ இல்லை என்றால் இங்க இருக்க மக்கள் போராட்டம் இருக்கு. இந்த சட்டத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீதிமன்றம் ஆமாங்க கமெண்ட் பண்ணுச்சுங்க அப்படி சிக்கல் எங்கேயாவது இருக்கா? அப்படி அவசியமே கிடையாது. இந்த சட்டத்தை யார் வேணா கொண்டு வரலாம். அந்த இது மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து அதுக்கு ஏத்தாப்புல வோட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் கணக்கு. ஓகே, நீங்க சொல்றது அந்த வழிதான் இருக்கு அப்படின்றது அவசியம் கிடையாது. அமெண்ட்மென்ட்க்குள்ள இல்ல திருத்தத்துக்குள்ள உங்களுக்கு தெரியும், திருத்தத்துக்குள்ள யார் வேணா கொண்டு வரலாம். ஆனால் இதுவரைக்கும் ஏற்படுத்தப்பட்ட 102 திருத்தங்கள்ல இந்தியா என்கிற இந்த ஜனநாயக நாடுல பல்வேறு மொழி மற்றும் மதங்கள் பேசுகிற மக்கள், பல்வேறு மத நம்பிக்கை கொண்ட மக்கள், பல்வேறு தேர்தல் கட்சி உள்ள ஜனநாயக நாட்டில் எந்த சட்டமாவது ஒரு நாள் உதிச்சிருக்கா? இப்படி அதாவது நீ ஹார்ட்கோர் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை கை வைக்கிறீங்க, பிரதமர் பதவி பிரதமர் பதவி இதுக்கு வந்து ப்ரொசீஜர் நமக்கு இருக்கு. ஓகே, we have a constitutional procedure. ஓகே, பார்லிமெண்ட் which is கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற பார்லிமெண்டரி ப்ரொசீஜர் வந்து இதுக்கு இடம் கொடுக்குது. இப்போ என்ன பண்றாங்க? ஓகே, இப்போ வந்து இந்த கிரக்ஸ் ஆஃப் த லா இருக்குல்ல, இந்த கிரக்ஸ் ஆஃப் த லா வச்சு யாருமே அதை பத்தி வந்து தப்பு சொல்ல முடியாதுங்க. ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து ஒரு மினிஸ்டரா இருக்கலாமா அப்படின்னா கூடாதுங்க. ஓகே, அது வந்து வெரி சிம்பிள். ஓகே, அது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்றது தான் நீங்க பேசுறீங்க. எந்த சட்டம் சொல்லுது? இல்ல எந்த சட்டம் சொல்லுது? இல்ல எந்த சட்டம் சொல்லுது? இப்ப செலக்ட் கமிட்டி குற்றம் சாட்டப்பட்டவர் அமைச்சர் விட மாட்டீங்க. குற்றம் சாட்டப்பட்டிருந்தால் மிஸ்டர், எந்த சட்டம் குற்றச்சாட்டப்பட்டவர் அமைச்சரா இருக்கலாம் சொல்லுது? சொல்லுங்க. ஓகே, திருபானச்சந்தர், எந்த நீங்க அதாவது இல்ல மன்னிக்கிறேன், அது கடந்த கால வரலாறுகளை திருத்தங்கள் மேற்கொண்டதுக்கான காரணங்களை ஆதாரப்பூர்வத்தோட பேசும்போது சட்டத்துல எங்கன்னு கேட்கிறாரு. இப்ப நான் கேட்பது, குற்றச்சாட்டப்பட்டாலே அவர் அமைச்சர் கூட எந்த சட்டத்துல, எந்த செக்ஷன்ல, எந்த ஆக்ட் சொல்லுது? சொல்லுங்க மிஸ்டர். இல்ல, இப்ப இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட்ங்க. ஓகே, இது வந்து நான் கேட்டது பை சான்ஸ் டிஎம்கே காங்கிரஸ் வந்து சென்ட்ரல் ஆட்சி அமைச்சாலும் அப்பயும் பொருந்துங்க இது. இப்ப நீங்க ஏன் வந்து பிஜேபி, இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆஃப் த கண்ட்ரி, நீங்க வந்து ஜஸ்ட் வந்து இது பிஜேபி தேவை இருக்கு பண்ற மாதிரி பண்றீங்க. எனிவே இப்ப செலக்ட் கமிட்டிக்கு அமைச்சிருக்காங்கல்ல, செலக்ட் கமிட்டிக்கு அமைச்ச பிறகு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அவங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்ட பத்தி தான் பேச போறாங்க. இதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கு. சோ இதுக்கெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குல்ல. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நீங்க வந்து திருப்பி இந்த ஹோல் கிரக்ஸ் ஆஃப் தி லா, ஒரே நாடு ஒரே தேர்தல் நீதிநெறி சார்ந்த நாடாளுமன்றக்குள்ளவே என்ன லட்சம் கோடி ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து மினிஸ்டர் இருக்கக்கூடாதுன்றது உண்மைதானேங்க. திருவள்ளுவர் வந்து இவ்வளவு அதிகாரத்துல எழுதியிருக்காரு. சங்கர் படம் பார்த்து கை தட்டுறீங்களே ஒழிய வந்து யாராவது இது மாதிரி ஒரு லா ஆக்சுவலா கொண்டு வந்தானா அது உடனே வந்து ஏதான சொல்ல வேண்டியது. நீங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லுங்க. அதுக்காக இந்த சட்டத்தையே வந்து சங்கர் படம் இல்ல, இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துல ரத்தமும் தியாகமும் கலந்தது. இது பல போராட்டமும் உண்டது. அப்பலாம் கலந்து முடியாது, எடுத்துட்டு போயிர முடியாது. இல்ல என்ன சொல்றேனே. ஆமாமாங்க, கரெக்ட். கொண்டுட்டு வரது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட்.
அது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஒரு மெஜாரிட்டி இருக்கிறதுக்காக ஒரு அரசு என்ன வேணாலும் செய்யுமா? ப்ரொசீஜர் இருக்கா இல்லையா? இல்ல என்ன ப்ரொசீஜர் சொல்ல அத பார்லிமென்ட்க்கு போகுது இல்ல, பார்லிமென்ட் வந்து மக்கள் என்ன தேவை ஏற்பட்டது வோட் பண்ணட்டும். செலக்ட் கமிட்டி என்ன சொல்லுங்க கேட்போம். இதுல ப்ரொசீஜர் இருக்கு. இது வந்து யூனிலாட்டரல் நோ ப்ரொசீஜர் தப்பு. பேர்த்துக்கும் அது இந்த நாட்டுடைய நடைமுறை சட்டத்தின்படி அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்றால் என்ன தேவை ஏற்பட்டது சொல்லுங்க. ஓகே ஓகே. கடந்த காலத்துல அரசியல் அடிப்படை சொல்லுங்க என்ன தேவை என்ன தேவைப்பட்டதுன்னா அமித்ஷா ஒரு கன்விக்டட் கிரிமினல் மினிஸ்டர் இருக்க முடியுமா? மினிஸ்டர் இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு பதவியில இருக்கும்போது வந்து எவ்வளவு பேர் கட்டன் பண்ணலாம். அவர் போட்ட லா மேல ஒரு மதிப்பு இருக்குமா? அபிநயா ஒரே ஒரு விஷயத்தை நான் பதில் சொல்ல அந்த பதவியில இருந்து விலகுங்க, விலகி உங்க பிளேயரை கிளியர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்பிள் வந்து எனிவே வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு நீங்க கன்விக்ட் ஆனா you can be disqualified. இங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் பத்தியே பேசலையே அவங்க. இங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் பேசுறாங்களா? அது கன்விக்ஷனுக்கு அப்புறம் தான ஆர்பிஐ ஆக்ட்ல வரும் சொல்றாங்க. அது கன்விக்ஷன் ஆனதா இப்ப என்னன்னா ஒருத்தர் பிடிக்கல சார், அவங்க ஆட்சி நடத்த கூடாதுன்னா ஒரு வழக்கு போட்டு விசாரணை அமைப்புகள் ஒன்றிய அரசு கையில் இருக்குது. எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்துல ஒரு முதலமைச்சரை பிடிக்கல, அமைச்சரை பிடிக்கல, ஒரு வழக்கு போட்டு விசாரணை அமைப்புகள் அவங்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்க. நீதிமன்றம் 30 நாள் விசாரிக்கிறது. நான் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்ட சொல்றேங்க. நான் வந்து சட்டத்தை மாத்திரம் பாருங்க, சட்டத்தை சட்டமா பாருங்க. ஓகே, இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்ட மாத்திரம் வச்சு அந்த சட்டத்தை குறை சொல்லாதீங்க. அதை யாரு நடைமுறைப்படுத்த போறா? அது யாரு கையில இருக்கு? யாரு இன்னைக்கு பிஜேபி, நாளைக்கு வேற எந்த சர்க்கார் வந்து எலெக்ஷன் சட்டம் பார்க்க முடியாது. சட்டம் என்பது நாட்டுடைய கலாச்சாரம், இந்த நாட்டுடைய போராட்டம், தேர்தல் வாக்குறுதி. சட்டத்தை எப்படி பார்க்க முடியாது? அது நீங்க யாரு தயாரிக்கிறது? அதுக்கு தான் பார்லிமெண்ட் இருக்குல்ல. சட்டத்தை வந்து நீங்க சொல்ல முடியாதுல. கலாச்சாரம் அந்த உள்நோக்கு தான் தப்பா இருக்கு. 543 பார்லிமெண்ட் அந்த உள்நோக்கு தப்பா இருக்கு. எல்லாரும் பேசினா நம்ம கன்க்ளூடே பண்ண முடியாது. பானுச்சந்தர் சொல்லுங்க, நீங்க பாயிண்ட முடிச்சிருங்க, நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போவோம். இல்ல மேடம், நீங்க நான் சிம்பிளா அகைன் சொல்றேன், நீங்க பேசட்டும், நான் சிம்பிள் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இந்த சட்டத்தை சட்டமா பாருங்க, இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்ட வந்து தனியா பாருங்க. இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்ட நீங்க சொல்ற பாயிண்ட ஒத்துக்கிறேன், இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்ற பாயிண்ட ஒத்துக்கிறேன். சட்டத்தை வந்து குறை சொல்லாதீங்க. சட்டம் வந்து கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர். ஒழுக்கமற்றவர், ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் மந்திரியா என்ன ஒழுக்க யார் சொல்றது? ஒழுக்க எந்த சட்டம் சொல்லுது? ஒழுக்கமற்றவனா அமித்ஷா யோக்கியமா? இருங்க புரியல. ஒழுக்கமா என்ன ஒழுக்கம்? சட்டத்தை சட்டமா பாக்கணும்ன்றீங்க. அது வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது. யார் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவங்கள யோகியமா? நான் கேக்குறேன். பேசுவாங்க அவங்கள யோகியமா? வார்த்தை புரியல. ஒழுக்கமா என்ன ஒழுக்கம் பேசுறீங்க? அமித்ஷா மீது என்கவுண்டர் புகார் விசாரணையா? யார் சொல்லுங்க சார். சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. நிர்ணயத்தை இவங்களோ நீங்களோ நிர்ணயிக்க முடியாது. உங்களுக்கு ஒழுக்கமா இருக்கோ, அது உங்களுக்கு ஒழுங்கீனமா இருக்கோ. அவங்களுக்கு ஒழுக்கமா இருக்குது, உங்களுக்கு ஒழுங்கீனமா இருக்கும். அது டிஃபரண்ட் ஆஃப் ஐடியாலஜி. நீங்க இப்படி பேசுறீங்கன்னா நான் எங்களுக்கும் பேச தெரியும். எடுக்காதீங்க. சரி, ஓகே. எடுக்காதீங்க. வேற பாயிண்ட் இருக்கா? அபிநயா, நீங்க கெடுக்காதீங்க. உங்களுக்கு நீங்க வந்து இதுல பதட்டம் அடையணும்னா அவசியமே கிடையாது. ஏன் நீங்க பதட்டம் அடையறீங்க? உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றது. ரெண்டு பேர்த்தையும் தான் நான் கேக்குறேன். பானுச்சந்தர், உங்க பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் இருந்தா சொல்லிடுங்க, நம்ம போலுக்கு போவோம். இல்ல மேடம், இது வந்து அகைன் இதான் சொல்றேன். இந்த வந்து சட்டத்தை வந்து சட்டமா பார்க்கட்டும். இம்ப்ளிமெண்டேஷன் வந்து செலக்ட் கமிட்டி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜுடிஷியரி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கட்டும். நம்ம வந்து இந்த ஒரு நல்ல குடிமகன் வந்து மினிஸ்டரா இருக்கணும், வேற யாரும் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்கக்கூடாதுன்றது கிரக்ஸ் ஆஃப் த பில். அதை நம்ம வந்து அதை வந்து ஃபோக்கஸ்ல அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இப்ப ஆளக்கூடிய பாஜக அரசுல எல்லாருமே வந்து குற்றத்திற்கு அப்பாற்பட்டவர்களா, எல்லாத்து மேலயும் வழக்கு இருக்குல்ல, அப்ப அந்த ஒழுக்கம் நல்ல குடிமகன்ங்கறத அவங்க எடுத்துக்க மாட்டாங்களா? அப்படிங்கற கேள்வி வரும். ஒரு 5 இல்ல அபிநயா, நீங்க வந்து இப்படி தப்பா பேசுறீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 5 இயர்ஸ் ஜெயிலுக்கு போகக்கூடிய கிரைம் இருந்தா இந்த லா அப்ளை ஆகும். அந்த லா அப்ளை ஆனது இப்ப பிஜேபியோ காங்கிரஸோ எல்லாரும் மேலயும் இப்ப அப்ளை ஆகும். 28 அமைச்சர்கள் மேல இருக்கு.
28 ministers, council of ministers மேல இல்லங்க, இந்த about 5 கான்ஃபரன்ஸ் years இந்த- இதுக்கு funds இந்த- provide okay, நீங்க பண்ணி- சொல்றீங்களா? அப்ப நீங்க welcome பண்ணல இத. ஏ ராஜா இப்ப நீங்க மேல சொல்றீங்களா? இருக்குது. welcome அது பண்ணல. அவர் சொல்றது மேல 28 பேர் இருக்குது. ஜெயிலுக்கு புரியல போட்டோம். எனக்கு. ஹுசைன் செந்தில் ஆகட்டும். பாலாஜி ஜனநாயகத்துக்கு தாக்குதல் எதுக்கு நடத்தி இப்ப welcome பண்ணாங்க? பண்ணாங்க. சரி, okay. BJP காங்கிரஸ் okay. இல்ல, இது இந்தியாவை பத்தியான விஷயம். Okay, தமிழ்நாட்டை பத்தியான அபிநயா, விஷயம். எங்களுக்கு நீங்க ஒழுங்கா வந்து எடுக்காதீங்க. யாருனாலும் ஓகே இந்த லா எங்களுக்கு ஒழுங்கா welcome எடுக்காதீங்க. பண்ணுங்க. 28 ஜனநாயகத்துக்கு பேர் தாக்குதல் நடத்தி நான் welcome பண்ணணுமா? முருகானந்தம் சரியா? நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வரேன், நீங்க பாயிண்ட் எல்லாம் வைங்க. மக்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். தீவிர குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் பிரதமர் முதலமைச்சர்களின் பதவியை பறிக்கலாம் என ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள சட்ட திருத்தம் எதிர்க்கட்சிகளுக்கு குறி என 72 விழுக்காட்டினரும், சீர்திருத்த நடவடிக்கை என 15 விழுக்காட்டினரும், தேவையற்ற சட்ட திருத்தம் என 13 விழுக்காட்டினரும் தெரிவித்திருக்கிறார்கள். எக்ஸ்தலத்தில் அந்த பதிவுகளை விட்ட மக்களுக்கு நன்றி. திரு மதுக்கூர் ராமலிங்கம், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை மக்கள் ஓரளவு விழிப்போடு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப நண்பர் எனக்கு முன்னால் எங்கள் 3 பேர் திமுக சார்பானார். இப்போ எனக்கு முன்னால் பேசிய பானுச்சந்தர் யாருடைய குரலில் பேசுகிறார் அப்படிங்கிறதுக்கு முருகானந்தம் சாரே சொல்லட்டும். ஏன்னா பல பெயர்களில் அவங்க உலாவிக்கிட்டு இருக்காங்க. வலதுசாரி, ஆர்வலர், அதெல்லாம் அதுக்குள்ளே நான் போகலை. ஆனால் அவர் திடீர்னு சட்டத்தை பாருங்கங்கிறாங்கல்ல. இந்த போலீஸ் ஸ்டேஷன்லங்க சந்தேக கேஸுன்னு ஒன்று பிடிச்சிட்டு போவாங்க. என்னென்னா சாதாரண குடிமக்களை பிடிச்சி போட்டு அடிப்பாங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தா காலையில் போ அப்படின்றாங்க. என்ன சந்தேகம் ஏது சந்தேகம்னே தெரியாது. இப்போ எங்களுடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் இன்றைக்கி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. அடிப்படையில்ங்க, குற்றம் நிரூபிக்கப்படுகிற வரை அவர் குற்றவாளி அல்ல என்பது தான் நம்முடைய சட்டம். இதுவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே என்ன பண்ணாலும் அமலாக்கத்துறை 5 ஆண்டு இல்லைங்க 50 ஆண்டு உள்ளே போகிற மாதிரி கூட ஒரு குற்றச்சாட்டை இவர்களால் வணைய முடியும், கைது செய்ய முடியும். நீங்கள் ரெண்டாவது ஜுடிஷியல் கஸ்டடி என்பது சிறை அல்ல. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்திய சிறைகளில் தண்டிக்கப்பட்ட கைதிகளை விட விசாரணை என்கிற பெயரிலே அடைத்து வைக்கப்பட்ட கைதிகள் தான் அதிகம். அதில் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள். அவங்கள பயங்கரவாதின்னு கூட்டு போங்க. கடைசி வரைக்கும் எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். இந்த என்ஐஏ சட்டம் உட்பட இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் விசாரணை நிலையிலேயே நீங்கள் பதவி விலக சொல்கிறார். எப்படி கிரிமினல் இருக்கலாம்னு ராஜீவ்காந்தி கேட்ட கேள்வி பதில் இல்லை. முன்ன அதிமுக ஆட்சி காலத்தில் அவ்வளவு வழக்கு இருக்கே, அந்த ஆளுநரை அனுமதி தர மாட்டேன்ட்டார். நேற்றுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் குடியரசுத் தலைவர் பெயரில் போகிறீங்க. உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லுது, தீர்ப்புக்கு விளக்கம் வேணா சொல்லலாம், நாங்கள் அந்த தீர்ப்பை மாற்றி எழுத முடியாது அப்படின்னு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, சிபிஐ எல்லா அரசியல் சட்ட அமைப்புகளையும் இவர்கள் மிக தவறாக பயன்படுத்துகிறார்கள். அதனால தான் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோமே, பாஜக அமைச்சர் யார் மீதாவது அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியிருக்கா? ஒருத்தர் கூட வாங்க இல்லை. ஆளுங்கட்சி பாஜக ஆளக்கூடிய ஒன்றிய அமைச்சரவையிலையும் இல்லை. எத்தனை பேர் மேல குற்றச்சாட்டு இருக்கு? அமித்ஷா பேரை சொன்ன உடனே அவர் இன்றைக்கு இல்ல என்னன்னா, நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன். இவ்வளவு தூரம் யாருமே கேட்காத சட்டத்தை கொண்டு வரதில் இவ்வளவு ஆர்வமாக இருக்கீங்களே. இப்போ அபிநயா தான் எங்களை எல்லாம் சமைச்சு நெறியாளுக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த மோடி ஆட்சிக்கு 2014 வந்தார். நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்பது எவ்வளவு நெடுங்கனவு. அந்த மசோதாவுக்காக ஒரே ஒரு துரும்ப கூட அசைச்சிருப்பாரா? இவங்க திரும்ப திரும்ப செய்த RSS அஜெண்டாவை தாங்க நிறைவேற்றாங்க. ஒரே நாடு ஒரே மொழி. இது வந்து இந்த சட்டம் வந்துச்சுன்னா எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு நிலையை இவர்கள் உருவாக்குவார்கள். இது ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். நண்பர் சொன்னாரு, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை கூட ஜனநாயகபூர்வமாக நடத்தாதவங்க, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை கூட ஜனநாயகபூர்வமாக நடத்தாமல் அதுல ஆளுங்கட்சி மெஜாரிட்டியை பயன்படுத்தி பாஜக. அபிநயா சகோதரி அபிநயா அவங்க நம்ம கம்யூனிஸ்ட் தோழர் சொன்னார், என்ஐஏ சட்டம் இதெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் சொன்னார். ஐயா, கையெழுத்து போட்டது திமுக காரங்க. என்ஐஏ சட்டத்தை கொண்டு வருவதற்கு கையெழுத்து போட்டது திமுக காரங்க. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இது ஒரே சப்ஜெக்ட் தான். சப்ஜெக்டுக்குள்ளாரையே நீங்க வரல. சிறுபான்மை மக்களுக்கு அப்துல் கலாம் அவர்களை 2வது முறையாக வரவிடாமல் ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா? சகோதரி அபிநயா, ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா, ஒரு அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆக்கிட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை விசாரணை இல்லாமல் வச்சிருக்கீங்களா இல்லையா? நீ ஆமாங்க, நீங்க எதுக்கு மாநில அந்தஸ்து? பினராயி விஜயன் உள்ள போயிருவாருன்னு உங்களுக்கு பயமா?
நான் யாரு சட்டமா யாரு பிரச்சனைகள் செய்தாலும் சரி நான் நீங்க கேட்கிறேன். மோடி உள்ளவங்க பயப்படுறாங்க அவ்வளவுதாங்க. பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுல்ல. எதிரையாவது சொல்லிருக்காங்களா? இல்ல, இல்ல. இதெல்லாம் ஓகே, நீங்க மற்ற ஒரு பார்வை வாக்கு ஏதாவது பண்ணுங்க முருகானந்தம். இல்லையா? பினராயி நான் விஜயன் ஆர்குமெண்ட்டுக்கு இழுத்துட்டு போக வேண்டாம். நான் சொல்லிடுறேன். ஜார்க்கண்டுக்கு எதிரா அவரே சொல்லிட்டாரு பாருங்க. நான் சொல்ல விட மாட்டேங்கிறாங்களே அபிநயா. அவர் அதாவது சரி, சரி. வந்து மதுக்கூர் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. மட்டும்தான் இந்த சட்டம் அவர் பொருந்தும் அப்புறம் சொல்லியிருக்காங்களா? நமக்கு 3 அபிநயா, மணி நேரம் பத்தாது. எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும், எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு இந்த இப்ப நீங்க யார் பேரை இடத்துல சொன்னீங்க? இந்த ஒரு விஷயத்துல BJP காரர் பேரை சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்களேன். கிடையாது. யார் தவறு செய்தாலும் நீங்க ஏன் வாயில பிரதமராகவே கூட ஒரு இருந்தாலும் BJP யார் ஓகே, தவறு இதெல்லாம் செய்தாலும் இறுதி சரி, பார்வையை நீங்க எடுத்துக்கிறேன். சொல்லக்கூடிய யார் நபர்கள், தவறு ஐயா, செஞ்சாலும் இந்த இது சட்டம் யாரு பொருந்தும். இதுவரைக்கும் பிரதமர் விசாரிக்க தேங்க்யூ முருகானந்தம். தேங்க்யூ திரு முருகானந்தம். பீர் ஆமா. சார், உங்களோட இறுதி பார்வை சுருக்குமா? அதாவது ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இடி மாதிரியான ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி ஒரு அரசியல் பழிவாங்கல் நோக்கத்துக்காக ஒரு பொய் வழக்கு போட்டு ஒரு எதிர்க்கட்சியுடைய முதலமைச்சரை உள்ளே அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள வச்ச மாதிரி உள்ள வச்சா 30வது நாளையில் அவருடைய பதவி போயிடும். இதுதான் இந்த சட்டத்துடைய நோக்கம். அவர் சொல்றாருல ஆட்டோமேட்டிக் டிஸ்குவாலிஃபிகேஷன்ங்கிறது ரொம்ப தெளிவாக அந்த சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இருக்கும்போது இது எதுக்கு? இதுக்கான சமூக தேவை என்ன வந்தது? இதுக்கான தேவை என்பது இவர்களுடைய ஒரு பாசிச அரசாங்கத்தை நோக்கி இதை நகர்த்துவதை தவிர வேறு என்ன தேவை வந்தது? அதாவது இது அதுல ஒரு இந்தியாவுக்கான நீதியின் பக்கம் சட்டம் செல்றதுக்கு அடிப்படை உரிமை இருக்கு. இதுல இது அது இல்ல. இல்லையே. ஆட்டோமேட்டிக் டிஸ்குவாலிஃபிகேஷன்ங்கிற வார்த்தை இருக்கே. 31st day you are automatically disqualified even if you are the case is foisted on you அப்படிங்கிறது மிக தெளிவா இருக்கு. இது வந்து ஒரு கருப்பு சட்டம், இது ஒரு கருப்பு நாள் இந்திய மக்களாட்சிக்கு. ஓகே, பாலச்சந்தர் 10 செகண்ட்ஸ். என்கிட்ட நேரம் அதிகமா இல்ல, 10 செகண்ட்ஸ். திருக்குறளையும் நீதிநெறி விளக்கத்தையும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து இத மாதிரி ஒரு நன்னெறியை நிலைநாட்டக்கூடிய ஒரு சட்டத்தை வந்து ஆதரிக்கணும். இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து ப்ராப்ளம் இருக்குங்க, அது வந்து தனி விஷயம். இது வந்து சட்டத்தை சட்டமா பார்த்து நல் மக்கள் வந்து நம்ம மங்களா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதான். ஓகே, நீங்களும் ஒரு 10 செகண்ட்ஸ். ஆமாம், மரியாதைக்குரிய அண்ணன் முருகானந்தன் வந்து தோழர் பிரணாய் விஜயனை பற்றி கவலைப்பட்டார். நான் நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி கவலைப்படுறேன். ஏன்னா அவருடைய டிகிரி சரியா தப்பான்னு ஒரு ஆர்டிஐ பெட்டிஷன் பெண்டிங் இருக்குது. ஒருவேளை ஒரு நல்ல ஆஃபீஸர் வந்து ஆர்டிஐயில் அதுக்கு தகவல் கொடுத்து அது போர்ஜரி டிகிரின்னு ஆயிடுச்சுன்னா டாக்குமெண்ட்டை ஃபேப்ரிகேட் பண்ணான்னு சொல்லி 5 ஆண்டு கால பனிஷ்மெண்ட்டு. ஒருவேளை அவர் ஜெயிலுக்கு போயிட்டார்னா நாட்டு பிரதமர் உதவி காலியாகி போயிடும். மோடி மீது நான் அக்கறைப்படுறேன். ஜனநாயகப்படி மோடி இந்த நாட்டை ஆளன்னு ஆசைப்படுறேன். அந்த மோடி மீதான அக்கறை, அமித்ஷா மீது அக்கறையெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். இது கருப்பு நாள், இது கருப்பு சட்டம். ஓகே, இந்த மசோதா ஜேபிஎஸ்சிக்கு போயிருக்கு. அதற்கு பிறகு என்னென்ன நடவடிக்கைகள் மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய கேள்வி களத்தில் பங்கேற்ற விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.